வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் கிழக்கு சோனையூர் கிராம சேவகர் பிரிவில் உள்ள நெல்லிக்குளம் மலைத்தொடரின் பாறைகளை உடைப்பதற்கு பாறை உடைப்பு இயந்திரத்துடன் உடைப்பு வேலைகளை ஆரம்பிக்க முயன்ற போது அப்போது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் உடைப்பு வேலைகள் நிறுத்தப்பட்டன. போலீஸ் கடிங்க. திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் போதையொழிப்பு தொடர்பில் விழிப்புணர்வு நிகழ்வொன்று பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. பாதுகாப்பு கொடுக்கறேன்னா நாங்க எப்படியானவர்களாக இருக்கோம். இப்ப நான் இங்க வேலைக்கு வரேன், என்ன 2 பிள்ளைகளோட விட்டுட்டு வரேன்டா அந்த பிள்ளை மாமா மாவே வகையில் அமைதி அவதாரம் அந்த வகையில இருக்காத ஒரு அடைக்கும் ஏற்றுக்கொள்றீங்களா? மாமா மகியே தருவான் இதெல்லாம் அப்படி ආරක්ෂා කරන්න ඕනේ. හොඳ දවල් ආරක්ෂා කරන්න ඕනේ. හොඳින් ජීවත් කරවන්න ඕනේ. හොඳ සමාජ மன்னர் மடு திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழாவிற்கான முன்னாய்த்த கலந்துரையாடல் மன்னர் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மன்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் ஏற்பாட்டில் மன்னர் மறைமாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது. போலீஸ் எல்லோரும் பங்களிப்புடன் மிகவும் சிறப்பாக எவ்விதமான குறைபாடுகளுமின்றி செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. எனவே அதை ஒட்டித்தான் நாங்கள் இங்கே இந்த கூட்டத்துக்காக உங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றோம். First we have to discuss the security matters in this festival period. Therefore, in this connection, first starting that event, we had to deploy the 200 police people out control and traffic control. That one high road blocks in there. We gathered to army and police. We are deployed that road blocks. And out of all this, we bring a van. Inside we had another police inside of people. They are bringing some cannons in that area. And our buckets in that area, but they are one to CCTV. That area we want to send to our intelligence officers. And we don't start work. And I like to do that. And that also I want to go to my, first I got to my gear, but last time also we did that we discussed one more fire brigade is very important. Whenever flood comes, we have to arrange that in this period, after 5 days, what is the fire brigade, that there's so many crowd come and they are staying there. CB is into the generator vehicle in here. Last time also
electricity board power supply अंदर अभी गैन का अभी जनरेटर सप्लाई कराने ना उधर पतिना एरिया के प्रोसेसर से एक्चुअली नहीं तो बोले इतना दिया ना जनरेटर का इसका तमाम यूज़ कराने प्लास्टिक के तेल वाला करें வாதாடத்துக்கு நான் கொஞ்சம் முன்னிப்படுத்துவோம் ஆனால் இதே கணக்கு இருக்க முடியல ஆனால் படிக்கிறதா தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டால் நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவேன் என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MA சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் ஈழத்தமிழ் மக்களுடைய சுயநிர் உரிமை, தமிழ் பொது வேட்பாளர், பொது கோட்பாடு, பொது நிலைப்பாடு என்ற விடயம் சம்பந்தமாக நடைபெற்ற கருத்தரங்கு சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த கருத்தரங்கிலே உரையாற்றிய ஜனாதிபதி சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் கூறிய சில கருத்துக்கள் சம்பந்தமாக என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், குடிமக்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை, அவர்கள் ஒரு விடயத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்களுக்கு மக்கள் ஆணை கொடுக்கவில்லை என்ற கருத்தை கூறியிருக்கின்றார். குறிப்பாக சுயநிர்ணய உரிமை என்பது, ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்பது அந்த ஒரு குடிமக்களுக்குரிய ஒரு உரிமை. அந்த மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை. கட்சிகளுடைய தலைவர்களோ கட்சிகளுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளோ அல்ல, அதை முழுதல்லே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முழு சமூகமும் முழு மக்களும் தீர்மானிப்பது தான் அதனுடைய பிரதிநிதிகள், குடிமக்கள், சிவில் சொசைட்டிக்கு கூட அவர்கள் கூட உரிமை இல்லை, அவர்கள் அதை முன்னெடுக்கலாம். அவர் முன்னெடுப்பதற்கும் அவர் உரிமை இல்லை என்று கூறுவது ஒரு தவறான கருத்து. இதைவிட சுயநிர்ணய உரிமை இறமை என்று சொல்லிவிட்டு, இறமை என்றால் சமஸ்தி என்று போனால் அங்கே இறமை போகும், அது பின்னர் பகிரப்பட்ட இறமை என்று வரும், சேட் சவரனிட்டி என்று வரும். இறமை என்பது சவரனிட்டி. ஆகவே செல்ஃப் டிட்டர்மினேஷன் சுயநிர்ணய உரிமையை பகிர்வது என்று வைத்துக்கொண்டு இந்த விடயங்களை சாதிக்க முடியாது. ஆகவே இந்த வகையிலே தான் இவ்வாறு தவறான கருத்துக்களை சொல்லி இன்னொரு கருத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பது தோத்தால் அதில் வாக்குகள் குறைவாக இருந்தால் மிகப்பெரிய பலவீனம் பெறும் என்று. இது ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படும் சர்வதேச சமூகத்தால், ஐக்கிய நாடுகள் சபையாலோ ஏதாவது சர்வதேச நிறுவனங்களால் நடத்தப்படுவதுதான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம் என்று சொல்லப்படும். அந்த ரெஃபரண்டத்திலே தான் புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்க முடியும், அந்தந்த நாடுகளிலே அவர்கள் வாக்களிக்க முடியும். ஆகவே வெற்றி தோல்வியை பற்றி இப்போ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை கோருகின்ற ஒரு வேண்டுகோள், அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இது சர்வதேச சமூகத்தை நோக்கிய ஒரு வேண்டுகோள். இலங்கைக்குள்ளே ஒரு தீர்விலையும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதை தமிழ் மக்கள் நிராகரிக்கின்றார்கள், இலங்கைக்குள்ளே தீர்வில்லை என்பதையும் சொல்வதற்கான அழுத்தம் திருத்தமான கோரிக்கையாகத்தான் இதை பார்க்க முடியும். ஆகவே இந்த வேண்டுகோள் என்பது 80 விழுக்காடோ 100 விழுக்காடோ 50 60 வரை கணிசமாக வந்தாலே கூட அதை சர்வதேச சமூகம் பரிசீலி, அதை நோக்கித்தான் நாங்கள் போக வேண்டும் என்று சிந்திக்கின்றோமே ஒழிய வேறு இல்லை. இதை கோமாளித்தனமான கூத்தென்று சொன்னால் இந்த தமிழரசு கட்சியினுடைய
25வது வெள்ளி விழா மலர் வைத்துக்கொண்டு இருக்கிற ஒன்று ரெண்டு சொல்லுரையாடல்களை வைத்துக்கொண்டு செய்ய முடியாது. 1944 அமரர்கள் ஜிஜி பொன்னம்பலம், தந்தை செல்வம் சுயநிர்ணய உரிமையை கோரினார்கள். இன்றைக்கும் 2024 சுயநிர்ணய உரிமையை இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதை நீங்களே சமஸ்தி என்று தீர்மானிப்பது தவறானது. ஆகவே தமிழ் மக்களுக்கு, ஈழத்தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த மக்களை தீர்மானிக்க நடத்தப்படுகின்ற வாக்கெடுப்பு தான், அந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு தான் உண்மையான சுயநிர்ணய உரிமை. அந்த சுயநிர்ணய உரிமையிலே தனித்து சுதந்திர தமிழமாக போகின்றோம், இல்லை சமஸ்தியாக இருக்க போகின்றோமா, இல்லை ஒற்றை ஆட்சியாக, அதை இலங்கை அரசாங்கம் தான் முன்வைக்க வேண்டும். நாங்கள் நினைப்பதை அங்கு எழுதிவிட்டு அதிலே வாக்கெடுப்பு நடைபெறாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் இதை குழப்பாமல் மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டும் என்ற தான் இந்த கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இலங்கை வருகிற அந்த அனுரகுமார திசாநாயக்கர் அந்த வடக்கு கிழக்கு பிரித்தமை தொடர்பிலே கடந்த கால விடயங்களை மறந்து எதிர்காலத்தில் இணைந்து செயல்படுவோம் என்ற கருத்தினை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? அம்பாறையிலேயே நாங்கள் தமிழ் மக்களை வாழ வைக்கப் போகின்றோம், காப்பாற்றப் போகின்றோம் என்ற வார்த்தை பிரயோகங்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த வார்த்தைகள் தொடர்பில் மக்களும் இளைஞர்களுமே விழிப்பாக இருக்க வேண்டும். எமது மக்கள் 2020 விட்ட தவறை மீண்டும் செய்துவிடக்கூடாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் தெரிவித்துள்ளார். வாழ வைக்கப் போகிறோம், காப்பாற்றப் போகிறோம் என்ற அடிப்படையில் செயற்படுகிறார்கள். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய டிஎம்பிபி என்று சொல்லப்படுகிற கட்சி கையாளுகிற விடைய மனவேதனையை திறக்கிறது. நாங்கள் கட்சி பேதங்களுக்கு அப்பால் எங்களுடைய இனம் என்ற அடிப்படையில் செயற்படுபவர்கள். எனவே இந்த இனத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிறது. இது எங்களுக்கு நேர்த்தியான ஒரு அரசியல், எங்களுடைய மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசியல் இது என்பதை நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். 2020 எங்களுடைய மக்கள் கையாண்ட ஒவ்வொரு விடயம் எம்மை இந்த நாட்டின் ஒரு கையாள முடியாத இனமாக ஆக்கிவிட்டார்கள். இந்த மாவட்டத்திலே எந்த விடயத்தையும் கையாள முடியாத அரசியல்வாதி ஏதோ தற்காலத்தில் இன ரீதியாக பேச்சுக்களை பேசி இளைஞர்களையும் பொதுமக்களையும் கவர்ந்து ஒரு 30,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று இந்த மண்ணையும் இந்த மக்களையும் அனாதைகளாக்கிய விடயத்தை நீங்கள் அறிவீர்கள். அதற்காக நான் அடுத்த தடவையும் பாராளுமன்றத்தில் கேட்பேன், வாக்களியுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. இந்த மண்ணையும் இந்த மாவட்டத்தையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதுக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த 75 வருடங்களாக இந்த நாட்டிலே, குறிப்பாக நாடு சுதந்திரமடைந்ததின் பிற்பாடு இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற அநீதிகளை நீங்கள் அனுபவித்தவர்கள். ஏனென்றால் இந்த எல்லைக்கிராம் இங்குதான் பாதிக்கப்பட்டவர்கள் கூடுதலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இதுவரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் இல்லை. அவ்வாறான பிரதேசங்களில் வாழுகின்ற நீங்கள் அனுபவித்த விடயங்களை மறந்து செயற்படாது. எதிர்காலத்தில் நானும் சொல்லுகிறேன், எங்களுடைய மக்களுக்கு அபிவிருத்திகள் நடைபெற வேண்டும், எங்களுடைய இருப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை நாங்கள் செயற்படுகின்றவர்கள். அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சக்திகள், பெரும்பான்மை தலைவர்கள் எங்களோடு பேச்சுவார்த்தைகளை நடாத்தி இந்த மக்களின் இருப்பையும் எங்களுடைய பாதுகாப்பையும் எங்களுடைய இணைந்த வடகிழக்கில் எங்களுடைய மக்களின் விடயங்களையும் முடிந்தவரை பேசி தீர்த்தால் நிச்சயமாக நாங்கள் முடிந்தவரை இந்த நிதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். குறிப்பாக எனது அரசியல் வரலாறிலே நான் இருந்த இடத்திலிருந்து அரசியல் செய்த வரலாறிலே தற்காலத்தில் எனக்கு உடல்நிலை பாதிப்பை விட்டதன் காரணமாகத்தான் நான் அதிகமான இடங்களுக்கு செல்லவில்லை. ஏனென்றால் தற்பொழுது சில விடயங்களை நான் பேச வேண்டும். இது நான் அரசியல்வாதி, அரசியல் ஊடாக சில அபிவிருத்திகள் நடக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அநீதிகள், நாங்கள் இந்த நாட்டின் சுதந்திரமடைந்த காலம் தொட்டு எங்களுடைய சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்ற ஒரு கட்சியிலே நான் பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசியல்வாதி என்ற அடிப்படையில் சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். கடந்த சில மாதங்களாக, வாரங்களாக அம்பாறை மாவட்டத்திலே பல முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த வடகிழக்கு பிரதேசங்களிலே 8 மாவட்டங்கள் இருக்கின்றன. அம்பாறை மாவட்டம் என்பது முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற ஒரு மாவட்டம். இதில் யாருமே நாங்கள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது இயல்பாகவே நீண்ட நாட்களாக முஸ்லிம் மக்களும் அதுக்கு அடுத்தபடியாக சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் வாழுகின்ற ஒரு மாவட்டம். ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநீதிகள், அடக்குமுறைகள், இருந்த இடத்திலிருந்து குடியேற்றப்பட்ட விடயங்கள், குடியெழுப்பப்பட்ட விடயங்கள் என்கிற விடயத்திலே நாங்கள் அக்கறையோடு செயற்படுகிறோம். ஏனென்றால் இந்த நாட்டில் வாழுகிற ஒவ்வொரு பிரஜையும்
இந்த மண்ணிலே வாழ்வதற்கு உறுத்துடையவர்கள், சகல பலாபலங்களையும் அனுபவிக்கிறதுக்கு உறுத்துடையவர்கள். அவ்வாறான ஒரு இனம் தற்காலத்தில் யுத்தம் என்கின்ற, அதாவது இனரீதியான ஏற்படுத்தப்பட்ட யுத்தத்தின் பாதிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு தற்காலத்தில் சில அரசியல்வாதிகள் எமக்கு சந்தர்ப்பத்தை தாருங்கள், நாங்கள் உங்களை வாழ வைப்போம், உங்களுக்கு தேவையான அபிவிருத்திகளை செய்வோம் என்ற கோஷங்களை எல்லாம் எழுப்பித் தருவதை நான் காணுகிறேன். நான் மிக மனவேதனை அடைகிறேன். என்றால் நான் உண்மையிலே உங்களைப் போன்ற எல்லை கிராமத்தில் உருவாகியவன், ஏதாவது இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே பயணிப்பவன் என்ற அடிப்படையில் இந்த நாட்டிலே 2008ஆம் ஆண்டு மாகாண சபை பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் அறிவீர்கள். நான் மாகாண சபை காலங்களில் நான் 2008ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு பிரதேச சபையின் தவிசாளராக இருந்த காலகட்டத்தில் எனது நாவிதன்மொழி பிரதேசம் சம்பந்தமான விடயங்களையும் நான் பல அரசியல்வாதிகளிடம் முறையிட்டு எந்த விதமான அபிவிருத்தியும் முன்னெடுக்கப்படவில்லை. அதே போன்றுதான் மாகாண சபை உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு பல விடயங்களை, இந்த மாகாணத்தை ஆண்ட முதலமைச்சரிடம் பல விடயங்களை நாங்கள் எடுத்துரைத்தோம். எதுவுமே நடைபெறவில்லை. ஆனால் தற்காலத்தில் யுத்தம் மௌனிக்கப்பட்ட அந்த சாதக பாதகங்களை வைத்துக்கொண்டு எம்மை கபலீகரம் செய்து இந்த நாட்டின் கையேந்து மினமாக தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சில அரசியல்வாதிகள் முன்னெடுப்பது நான் மனவேதனையான ஒரு விடயம். நாங்கள் இந்த நாட்டில் வாழுகின்ற எந்த இனத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல. எங்களுடைய மக்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு, ஒரு நியதியோடு நாங்கள் செயற்படுவர்கள். இப்பொழுது இந்த அரசாங்கம் அல்லது கடந்த காலங்களில் இந்த அரசாங்கமாக இருக்கலாம், தமிழ் தேசியம் என்று சொல்லுகின்ற கட்சியை இந்த நாட்டிலே இருந்து இல்லாமல் செய்துவிட்டால் நாங்கள் எந்த விடயத்தையும் எந்த ஆக்கிரமிப்பையும் யாரும் குரல் கொடுக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி கையாளலாம் என்கின்ற விடயத்தில் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது நாட்டின் தலைவராக இருக்கிற மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் பொருளாதார பிரச்சனை சம்பந்தமாக பேசுகிறார். நாட்டின் பிரச்சனை, அதாவது புறையோடி இருக்கின்ற தமிழுடைய பிரச்சனை சம்பந்தமாகவும் பேசுகின்றார். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, எதுவுமே நடக்கவில்லை. ஆகவே நாங்கள் நடக்கவில்லை என்பதற்காக நாங்கள் வாய்மூடி மௌனிகளாக இருக்க முடியாது. நாங்கள் பாதிக்கப்பட்ட இனம், இந்த உலகத்திற்கு இதுதான் போராட்டம் என்று காட்டிய ஒரு இனம். அவ்வாற இனத்திலிருந்து வந்த நாங்கள் இந்த நாட்டிலே எங்களுடைய மொழி கலை கலாச்சாரம் என்ற அடிப்படையில் எங்களுடைய மக்களை பாதுகாத்து வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நான் இதனை ஏன் பேச வேண்டும் என்றால், இப்பொழுது 2, 3 தற்பொழுது கூட சில விடயங்கள் இந்த மாவட்டத்திலே கையாளப்படு. வவுனியா கதிர்வேலர் பூவரசங்குளத்தில் வனவள திணைக்களத்தினரால் காணிகள் எல்லையிட்டு அளவீடு செய்வதற்காக வருகை தந்தபோது அங்கு குழுமிய பொதுமக்கள் அவர்களை திருப்பி அனுப்பிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கதிரவேலர் பூவரசங்குளம் பகுதியில் சமக்கார அமைப்பில் செயலாளராக நான் இருக்கின்றேன். எங்களுடைய கிராமத்தில் கதிரவேலர் பூவரசங்குளம் ஆடிஎஸ் தலைவராக இருக்கின்றேன். நாங்கள் 97 இடம்பெயர்ந்து கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக வழியிடங்களில் இருந்து குடியேறி இப்போது சில விவசாய நிலங்கள், வீட்டு நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக துப்புரவு செய்ய வேண்டி கொண்டு வந்துகின்றோம். மந்துக்காடுகளாக இருக்கிற காணிகள் கொஞ்சம் இருக்கின்றது. அந்த காணிகளை அளவீடு செய்வதற்காக வனவள பிரிவினர் வந்து 7ஆம் தேதியும் எங்களோடு பிரச்சனைப்பட்டு நாங்கள் ஜிஎஸும் வந்து அவர்கள் அளக்காமல் போய்விட்டார்கள். பிறகு திருப்பி இன்றைக்கு வந்து எங்களை காணிகள் குடியிருப்பு காணிகள், வயல் காணிகள் எல்லாம் அளந்து கொண்டு போகிறார்கள். அந்த காணிகளை விடுவித்து எங்களை நிம்மதியாக எங்கள் புவியில் குடியிருப்பதற்கு இந்த வனவள பிரிவினர் எங்களுக்கு ஒரு இடத்தை செய்து தருமாறு ஜனாதிபதியும் சொல்லியிருக்கிறார். இந்த காணிகளை விடுவித்து தருவதாக சில நியூஸ்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அந்த நடைமுறை எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நாங்கள் ஜிஏட்டும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கிறோம். போன கிழமை இப்படி எங்கள் காணிகளை அளக்கின்றார்கள், அதுக்கு நடவடிக்கை எடுத்து தருவோம். ஆனால் இன்று வந்து திருப்பியும் அந்த இடங்களிலே தான் அளந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுகளை அந்த உத்தியோகத்தர்கள் சொல்லுகிற வேண்டுகோள் என்னவென்றால், எங்கள் காணிகளையும் எங்கள் வளவு காணிகளையும் விட்டு காட்டு பகுதியை அளந்து நீங்கள் அளவீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களை நிம்மதியாக வாழ எங்கள் பூமியிலே விடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. நன்றி.